Hi friends, just half kg ரைஸில் பிரிஞ்சு செய்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து பிரிஞ்சிக்கும் சரி பிரியாணிக்கும் சரி நல்லா ரெட்டிஷாக வதங்கணும். இப்போ ஆனியன் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கணும். ஓகே, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 2 பச்சை மிளகா, தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஜஸ்ட்டு 50 கிராம் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்துலேயும் 50 கிராம்ஸ். உங்களுக்கு வேணும்னாலும் காய்கறி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காய்கறி அந்த மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், இப்போ காய் வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போது குக்கர் மூடியை போட்டு காய் கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுக்கணும். தயிர் 50 கிராம், மீன் மேக்கர் 50 கிராம், இப்போ மறுபடியும் காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் குக்கரை மூடிட்டு நம்ம டம் போட்டுடலாம். சால்ட் லெவல் பார்த்துக்கலாம். சால்ட் லெவல் எப்போவுமே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்கணும், ஏன்னா ரைஸ் போட்டதும் ஜக் பண்ணிக்கும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அந்த உருளைக்கிழங்கு எப்படி சாஃப்டாக கட் ஆகுது பாருங்கள். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம என்ன தான் இவ்வளோ காய்கறி போட்டு வீட்டில் செஞ்சாலும் இந்த கடையில் தான் பசங்க எப்போவுமே லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கடையில் வந்து ரைஸ் எதுவுமே ஒட்டாது, உதிரியாக வரும். அதனால் சேம் நம்ம அதே டைப்பில் தான் செய்ய போகிறோம். அரிசி உடையாமல் கரண்டியை கீழே விட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ ரைஸுக்கும் தண்ணி லெவலுக்கும் எப்படி ஈக்குவலாக இருக்குது பார்த்துக்குங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ரைஸ் உங்களுக்கு உதிரியாக வராது. இப்போ நம்ம டம் போட்டுடலாம். ஸ்டவ்வை ஃபுல் ஸ்பீடில் வச்சுருங்க. ஒரு விசில் ஃபுல்லாக வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் எப்படி உங்களுக்கு உதிரியாக இருக்குதுன்னு நீங்களே பார்க்குறீங்க. இந்த மாதிரி உதிரியாக இருந்தாலுமே சின்ன பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.